பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஹலோ, எப்படி கார்த்தி சார் மேடம் புதுக்கோட்டை எப்படி கார்த்தி கொடுக்குறாங்க என்ன சார் இவ்வளவு நேரம் வெயில போறாங்க? ஆனா இப்ப துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் பாராட்டு தெரிவிக்கிறீங்க, எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, தமிழிசை மேல விமர்சனம் மன்னராட்சி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம், யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில சேர்த்துக் கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையிலிருந்து நீக்கலாம். அந்த முழு அதிகாரம் இந்திய அரசியல் சாசனப்படி முதலமைச்சருக்கு உண்டு. அந்த அதிகாரத்துக்குள் தான் தமிழக முதலமைச்சரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு கேள்வி வரலாம், மன்னராட்சியிலும் மக்களாட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு குடும்ப அரசியலை வர்றது ஒரு கேள்விக்குள்ளாகுது. ஒரு குடும்பத்திலிருந்து பலர் அரசியல் பதவிக்கு வருவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. பல கட்சிகளில் பல மாநிலங்களில் இந்திய அளவில் இது நடக்கின்ற யதார்த்தமான நிகழ்வுதான். இந்தியா சமுதாய அமைப்பிலே குடும்பங்களை மையமாக வைத்துதான் அரசியல் கட்சிகள் நடக்கின்றன. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள் பலவா இருந்தாலும் சரி. அதனால இது ஒன்றும் புதிது அல்ல. கட்சியில இருப்பவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை பற்றி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் உகந்ததாக இருக்காது. அவர் முதலமைச்சர் எடுக்கும் நிர்வாக முடிவு. அரசாங்கம் அதே முதலமைச்சர், அரசாங்கம் தொடரும். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வார்கள். முதலமைச்சர் அவர்கள் ஒரு எடுத்திருக்கும் ஒரு நிர்வாக முடிவு, அதை எந்த விதமான விமர்சனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இடமில்லை. ஒரு சர்ச்சையும் கிடையாது. நான் திருப்பி சொல்றது கேளுங்க. ஒரு முதலமைச்சருக்கோ பிரதம மந்திரிக்கோ முழு அதிகாரம் உண்டு. யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் அமைச்சரவையில சேர்த்துக் கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் பதவியிலிருந்து நீக்கலாம். எந்த துறையை யாரிடம் கொடுக்க வேண்டும், எந்த வகையில நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுக்க கூடிய ஒரே நபர் பிரதமரோ முதலமைச்சரோ தான். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலும் மந்திரி சபை மாற்றப்படுகிறது. மந்திரி சபை மாற்றப்படுகிறதுன்றது ஒன்னும் ஒரு அதிசயமான நிகழ்வு இல்லையே. இந்திய அரசியல்ல முதல் முறையா நடக்குதா மந்திரி சபை மாற்றம்? போர்ட்போலியோ மாறுறதுன்றது ஒரு என்ன புதுசான அதிசயமா? இது வாடிக்கையாக ஜனநாயகத்திலே, பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கேபினெட் ரீஷஃபிள், induction of new ministers, dropping of existing ministers, reallocation of portfolio என்பது ஒரு routine administrative affair at the prerogative of the chief minister or prime minister. அவ்வளவுதான். விசாரிக்கணும். ஏன்னா யாரையாவது மிரட்டி அவங்க எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்கன்றது நாங்க ஏற்கனவே பல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆதாரமும் கொடுத்துருக்கோம். எப்படின்னா முதல்ல ஒரு இடி ஒருத்தர் மேல ரெய்டு பண்ணுவாங்க. அவங்க ரெய்டு பண்ண உடனே அவங்க மேல ஒரு கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எலக்டோரல் பாண்ட் மூலமாக பிஜேபிக்கு நன்கொடை கொடுப்பாங்க. நன்கொடை கொடுத்த உடனே அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். அதனால இதெல்லாம் விசாரிச்சு பார்க்க வேண்டியதான். இந்த எலக்டோரல் பாண்டு கொடுத்தவங்களுக்கும் இடியில அவங்க மேல கேஸ் போட்டதுக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்றது விசாரணை மூலமா தானே தெரியும். நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த அப்புறம் யாரெல்லாம் எலக்டோரல் பாண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் மேல எல்லாம் இடி கேஸ் இருக்குன்றது லிஸ்ட் எடுத்து பார்த்து நாங்க போட்டோம். இப்போ போலீஸ் நல்லா விசாரிச்சு சொல்லட்டுமே, இவங்க மேல கேஸ் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க எலக்டோரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க மேல கேஸ் மூடி இருக்குன்னா ஏதாவது உள்நோக்கத்தோட தான் அந்த கேஸை போட்டாங்க, அந்த உள்நோக்கத்தோட தான் அந்த கேஸை மூட்டாங்க. அதுக்கு தானே இவங்க பணம் கொடுக்குறாங்க. அதனால இதை விசாரிக்க வேண்டிய விஷயம் தான். காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் தனித்துவம் வழக்கம்னு சொல்லி நீங்களே சொல்ல பேசியிருக்கீங்க. நேற்று ஒரு திமுக மாநாட்டில் பேசும்போது திமுக என்னைக்குமே தோளோடு தோல் இருப்போம், எந்த காலத்துல நிற்போம் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கான தனித்துவம் எப்படி வரும்? கூட்டணியில இருக்கிறேன் என்று தமிழ்நாடு தலைவர் சொல்லியிருப்பார். கூட்டணியில தோளோடு தோல் நிற்போம் என்று சொல்லியிருக்கார். இப்பொழுது கூட தோளோடு தோல் தான் கூட்டணியில இருக்கிறோம். எல்லா கட்சியும் தான் வளர வேண்டும் என்று யதார்த்தமான விருப்பத்தை தெரிவிப்பார்கள்.
கூட்டணியில இருக்கும்போது எல்லாம் தோளோடு தோள் நிற்போம் என்று சொல்வது வாடிக்கையானது. அதுல திருமாவளவன் திரு செந்தில் பாலாஜியோட கேஸ் மெரிட்டுக்கெல்லாம் நான் போக தயாரா இல்லை. ஆனா அவரை கைது செய்து 400 நாள் சிறையில் அடிச்சது தவறு. ஏன்னா அமலாக்கத்துறை வந்து அவங்க கேஸ் என்ன, இது பணப்பரிமாற்றத்தை தான் நாங்க விசாரிக்கிறோம்ன்றாங்க. பணப்பரிமாற்றம்ன்றது பேங்க் மூலமா டாக்குமெண்ட் மூலமா இருக்கு. அதை விசாரிக்கிறதுக்கு யாரையும் 400 நாள் ஜெயில வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ஆதாரம் இருந்தா கேஸை போடட்டும், கேஸை போட்டு ட்ரையலை நடத்தட்டும். ட்ரையல் நடத்தி அவர் ஒரு குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் தீர்மானம் பண்ண வேண்டுமே தவிர, இந்த ட்ரையல் நடப்பதற்கு முன்பாக இந்த கேஸை நான் ஆரம்பிக்க கூட இல்லை, விசாரணையே ஆரம்பிக்கல. விசாரணைக்கு முன்பாகவே ஒரு கைது செய்வது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது வறுமையாக கண்டிக்கிறேன். இதற்கு முன்பாகவே நீதிமன்றம் இதில் தலையிட்டு அவருக்கு விடுதலை, அவருக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துருக்கணும். அதனால ட்ரையலுக்கு முன்னாடியே, விசாரணைக்கு முன்னாடியே, வழக்கு விசாரணைக்கு முன்னாடியே கைது என்பதை தவிர்க்க வேண்டும். இனிமே படிப்படியாக உச்ச நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்கள் இதற்கு தடை போடுவார்கள் என்று நம்புகிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி ராஜினாமா பண்ணார். இப்ப இவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. எந்த வித தடையும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, நீங்க கன்விக்ட் ஆனா தான் நீங்க பதவி ஏற்க முடியாதுன்னு இருக்கு. இப்படி இந்த லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா, பிஜேபி எல்லாரையும் ஒரு மேல ஒரு கேஸை போட்டு எல்லாரையும் மேலேயும் ஒரு கேஸை போட்டாங்கன்னா, யாருமே வந்து எல்லா எம்எல்ஏ மேலேயும் கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கல் ஆர்குமெண்ட். பிஜேபி எல்லா எம்எல்ஏ மேலேயும் ஒரு கேஸை போட்டாங்கன்னு வச்சுங்க. போட்டானா எந்த எம்எல்ஏமே மந்திரி ஆக முடியாது இல்ல. உங்க மேல கேஸ் இருக்கு, உங்க மேல கேஸ், இந்த கேஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு முடியாது. இப்ப யாருமே மந்திரி ஆக முடியாது. அதனாலதான் சட்டத்துல என்ன கொடுத்துருக்கான், நீ குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான் நீ மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய. உன் மேல கேஸ் இருக்கிறதுனாலே நீ வந்து நிக்க முடியாது. நீங்க வந்து தேர்தலில் நிக்கலான்ற தகுதி இருந்தால், தேர்தலில் நிற்கும் தகுதி இருப்பவர்கள் அனைவருக்குமே மந்திரியாக தகுதி உண்டு. அது கிளியரா தெரிஞ்சு. ஓகே, ரைட், தேங்க்யூ.